மக்களே, பிக் பாஸ்ல ரெட் கார்டு வாங்கினவங்க கிராண்ட் ஃபினாலேக்கு வராங்க அப்படின்ற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அடுத்து கிட்டத்தட்ட ஒரு 5 பேரோட பெர்ஃபார்மன்ஸ் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்றதையும் நம்ம கேள்விப்படுறோம். பிக் பாஸ் லைவ்ல இப்போ கண்டஸ்டன்ஸோட ஃபைனல் லிஸ்ட்டு ட்ரெஸ்ஸு வந்துச்சு. இதுதான் ட்ரெஸ்ஸா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நமக்கே அதிர்ச்சியாக இருக்குது. அந்த ட்ரெஸ்ஸை பற்றியும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேரும். அந்த உதவியை பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ ரெட் கார்டு வாங்கினவங்க இந்த ஃபினாலே ஷோக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது டீம் எடுக்கிற டிசிஷன், ஹோஸ்ட் எடுக்கிற டிசிஷன் தான். ஸோ இதே மாதிரி செகண்ட் சீசனில் மகத்துக்கு ரெட் கார்டு கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் ஃபினாலே எபிசோடில் வந்திருக்கிறார். அங்கே கமல் சாருமே மகத்துக்கிட்ட கான்வர்சேஷன் பண்ண ப்ரோமோலாம் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. அது ஹோஸ்ட்டும் டீமை எடுத்த முடிவு தான். இதில் நமக்கு இன்னைக்கு பார்க்கும்போது கூட ஏவி போடும்போது கூட அதில் ஒரு எமோஷ்னலாக எடுத்துகிட்டு போய் தான் கமருதீனுக்கும் பார்வதிக்கும் முடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி பிக் பாஸுமே கமருதீன் பார்வதின்ற நேமை மென்ஷன் பண்ணியிருந்தார். ஓகே, ஏதோ ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, ரெட் கார்டு வாங்கினாலும் சொல்கிறோன்ற மாதிரி சொன்னாங்க. ஓகே, இதே ரெட் கார்டு வாங்கினவங்க நேமை மென்ஷன் பண்ணாமல் விட்டுலாம் இருக்குது சீசன் 7ல். அந்த மாதிரி பண்ண பல விஷயங்களும் வீடியோவில் வருவாங்க. பட் அந்த பேனர்லலாம் ஃபோட்டோ வைக்க மாட்டாங்க ரெட் கார்டு. அந்த மாதிரிலாம் நடக்குது. இந்த இடத்துல ரெட் கார்டில் இப்படி பண்ணுறாங்கன்னா அப்போ ஆன் ஸ்டேஜும் கூப்பிட்டு வராங்கன்றது இந்த நிகழ்வுகள் மூலியம் எடுத்துகிட்டு வரலாம். பட் அவங்க பண்ண தப்புக்கான கான்சிக்வன்ஸ் தான். அதை நான் நியாயப்படுத்த விரும்பல. அது அவங்க பண்ணது தப்பு, அதுக்கு ரெட் கார்டு டிசர்வு, அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நான் உடனே இந்த டாபிக் பேசுறதால நீ ரெட் கார்டுக்கு சப்போர்ட் பண்ண எதிராக பேசுறியா நீன்ற மாதிரி வந்துருவாங்க. அப்பெல்லாம் கிடையாது, சப்போர்ட் தான். ரெட் கார்டு கொடுத்தது எனக்கு நியாயம் தான் இன்ன வரையும், அதில் மாற்று இல்லை. இங்கே அதில் பார்த்தீங்கன்னா இப்போ கமருதீன் பார்வதி. ஸோ அதில் பார்வதி வரல, கமருதீன் வராரு அப்படின்ற தகவல், ஃபினாலே ஷூட்டுக்கு வந்துட்டாருன்றமே தகவல் வருகிறது. ஸோ கமருதீன் என்டர்ஸ் பிக் பாஸ் ஃபினாலே ஸ்டேஜ் அப்படின்றது நம்மளால பார்க்க முடியுது. அந்த ஃபினாலே எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் உட்கார்ற ஏரியாவுக்கு வந்திருக்கார் அப்படின்றது தான் தகவல். இது ஒன்று. அடுத்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் நடந்து முடிஞ்சிருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா, யார் யாருது அப்படின்றது பார்த்தீங்கன்னா பிரஜன் மற்றும் சாண்ட்ராவோட டான்ஸ், கப்புள் டான்ஸ். 2 பேரும் கப்புள்ஸ் இல்லையா, ரியல் கப்புளாக உள்ள வந்து கடைசியில் அவங்களோட தாக்கத்தை வீட்டுக்குள்ளே பயங்கரமாக செலுத்தியிருப்பாங்க. அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து ஒரு பயங்கரமான டான்ஸ் ஆடியிருக்காங்க போல இருக்கு. பார்ப்போம், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அடுத்து அமித் அவர்கள், அமித் என்ன பண்ணியிருப்பார் யோசிச்சு பாருங்க. அமித் அவர்கள் அவருக்கு சிங்கிங்லாம் வரும் அப்படின்றது தான். ஸோ அமித் பாட்டு நிறைய லிரிக்ஸ் எழுதி கானா வினோத் கூட நிறைய பாட்டு பாடி ஒரு பயங்கரமான வைப் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அவரு பாட்டு பாடுறாரு வித் யாரு, அவங்களோட பொண்ணு வேதா. ஸோ ஏற்கனவே வேதா அமித் வீட்டுக்குள்ள நுழையும் போதே வேதா ஒரு பாட்டு பாடி, அமித் வேதா பாட்டு பாடி தான் ஒரு காம்பினேஷன்ல உள்ள போனார். இப்போ அந்த ஷோ முடியும் போது எங்க ஆரம்பிச்சோமோ அங்கேயே முடிக்கிறேன்ற மாதிரி. ஸோ இந்த ஃபினாலே ஸ்டேஜில் அமித்தும் அவங்களுடைய பொண்ணுமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க பாட்டு பாடி. ஸோ தட் வாஸ் எ கியூட் மூமெண்ட்னா அப்படின்றது இருந்துச்சு. அடுத்து வாட்டர்மெலான் மற்றும் வினோத் இந்த காம்பினேஷனில் பர்ஃபார்மன்ஸ்ன்றாங்க. எனக்கு தெரில இதில் தனித்தனியாக பண்ணியிருக்காங்களா இல்லை ஒன்றா பண்ணியிருக்காங்களான்னு தெரில. ஆனால் இது ரெண்டும் ஏன்னா வந்ததெல்லாம் காம்பினேஷனாக சொல்லும்போது இதுவும் ஒரு காம்பினேஷன் பர்ஃபார்மன்ஸாக தான் இருக்கும். ஸோ கடைசியாக ஒரு முறை பிக் பாஸ் ஃபினாலே ஸ்டேஜில் வாட்டர்மெலான் மற்றும் திவாகரோட காம்பினேஷன், ஸோ செந்தில் மற்றும் கவுண்டமணி அந்த காம்பினேஷன் தான் இந்த சீசனில் மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் மக்களே. இதுதான் தற்போதைய அப்டேட். ஓகே, அடுத்து இப்போ பிக் பாஸோட கண்டஸ்டன்ஸோட இது பார்த்தோம், ட்ரெஸ்ஸஸ் பார்த்தோம். எல்லாருக்கும் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸு கொடுத்துருந்தாங்க. அந்த ட்ரெஸ்ஸஸில் உங்களுக்கு தெரியுதா பாருங்கள், திவ்யா அது தெரியுதா ஃபுட்டேஜு? இதில் திவ்யாவோட ட்ரெஸ்ஸை பாருங்கள் முழுக்க முழுக்க. ஐயோ, திவ்யா அது ஃபுல் பிளாக்கு மக்களே, பார்த்தீங்களா? பிளாக், ஃபுல் பிளாக்கு வித்து அந்த இது கோல்டு. ஸோ பிளாக் கலர் ட்ரெஸ்ஸு போட்டு ஃபுல்லாக கோல்டு லைனிங்ஸ் வச்ச மாதிரி ஃபுல்லாக கோல்டு கலராக வச்சுருக்காங்க. ஓகே, கோல்டாக அது அந்த கோல்டு மாதிரி அந்த ஸ்லைட் கோல்டு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கலர் வச்சுருக்காங்க. ஓகே, இது ஒன்று. அடுத்து திவ்யா அது பார்த்துட்டிங்களா? இதில் 3 பேருக்கு ஒரே மாதிரி கலராக இருக்குது. ஒரு நபருக்கு மட்டும் கலர் டிஃபர் ஆகிற மாதிரி இருக்குது. யாருக்குன்னா சபரிக்கு. இதோ சபரி இது பாருங்கள். திவ்யா அது கோல்டு வித் பிளாக்கு, சபரி இது இங்கே பார்த்துருக்கீங்களா? அது எப்படின்னா பர்பிள் கலர் இருக்கும் இல்லையா, பர்பிள் மாதிரி. ஐ மீன் என்னென்னா அந்த குங்குமத்திலே இன்னொரு குங்குமம் இருக்குமே, டார்க் குங்குமத்தை விட்டுட்டுருங்க, ரெட் கலர். இன்னொன்று இருக்கும் பார்த்தீங்களா, அது பர்பிள் மாதிரி இருக்கும்ல, அந்த கலர் ப்ளஸ் கோல்டு, அந்த கலர் ப்ளஸ் கோல்டு. இவங்க 2 பேரும் ஆன் ஃப்ரேமில் பார்க்கும்போது இவங்க தான் வின்னர் ரன்னரோ அப்படின்ற மாதிரி இந்த ட்ரெஸ் மூலியமாக கனெக்ட் ஆகுதோ அப்படின்ற ஃபீல் இருக்குது. டாப் 2ல் சபரி மற்றும்
திவ்யா நிற்க போகிறாங்க இந்த ட்ரெஸ் மூலியமான்ற மாதிரி கனெக்ட் ஆகுது. இன்னொரு பக்கம் அரோராவோட ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ரெட்டு, முழுக்க முழுக்க ரெட் கலர் தான் அரோராது. அரோராதும் இவங்களதையும் பாருங்களேன். இதோ இது வேற ஃபோட்டோஸ். அரோரா அது ரெட்டு, ஃபுல் ரெட்டாக இருக்குது. ஸோ இதில் அரோரா மட்டும் தனியாக தெரிகிறாங்க. இன்னொரு பக்கம் விக்ரம் இதுலேயும் கோல்டு கலர் வருது. விக்ரம் தான் திவ்யா தான் ஆல்மோஸ்ட் பிளாக்கு அந்த கோல்டு வரா மாதிரி தான் இருக்குது. ஸோ சபரி இதுவும் லைட்டாக அந்த ரெட் கலர் சம்மந்தப்பட்டு வருது. ஸோ அரோரா மற்றும் சபரிக்கு அந்த ரெட்டை பேஸ் பண்ணியிருக்கு, விக்கல்ஸுக்கும் திவ்யாவுக்கும் அந்த கலரை பேஸ் பண்ணியிருக்கு. என்னடா இதுலேயும் குழப்பறீங்கன்ற மாதிரி தான். பட் எனக்கு என்னமோ சபரி அண்ட் திவ்யா தான் டாப் 2ல நிற்க போகிறாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுடைய கருத்துக்களை சொல்லிடுங்க. ஆனால் இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இல்லை. மற்ற ஃபைனலிஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவாவோ ட்ரெஸ்ஸு இது எதுவுமே அழகாக இல்லை அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். உங்களோட ஒப்பீனியனை கருத்துக்களில் தெரிவித்திருங்கள். பாய் கைஸ்.